அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த வார்த்தை வழிபாட்டிலே எனக்கு வாசிக்கப்பட்ட இந்த நற்செய்தி வாசகத்தின் மூலமாக நம் அருள்நாதர் இயேசு கிறிஸ்து நமக்கு எத்தகைய வாழ்வியல் பாடல்களை கற்றுத்தருகிறார் என்பதை குறித்து சிந்தித்து இந்த மறைவுரையை நாம் நிறைவு செய்வோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வாழ்ந்த பொழுது பலவிதமான பணிகளை செய்கின்றார். தன்னுடைய பிதாவினுடைய சத்தத்தை நாள்தோறும் நிமிடந்தோறும் கேட்டு அவருடைய சித்தத்தை கருத்தாய் செய்கின்றார். அப்படியாகவே தன்னை பின்பற்றக்கூடிய அருமையான பிள்ளைகள், சகோதர சகோதரிகள், அவருடைய சீடர்கள் சீடத்திகளும் வாழ வேண்டும் என்பது தான் அவருடைய திருவுள்ளமாக இருக்கிறது. ஆகவே தான் இன்றைய நற்செய்தியிலே ஆண்டவர் மிக தெளிவாக அருமையாக தன்னுடைய சீடர்களுக்கு இறுதியான பல எடுத்துக்காட்டுகளையும் போதனைகளையும் தருகிறார். இதனால் வரை சீடர்கள் நினைத்தார்கள், இவர்தான் தலைவர், இவரை பின்பற்றியே நாங்கள் செல்லுவோம் என்று சொல்லி. யோவான் நற்செய்தி முழுவதும் நாம் பார்த்தோம் என்றால் தன்னையே பல பரிமாணங்களில் இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்துகிறார் தன்னுடைய சீடர்களுக்கு. ஆகவே சீடர்கள் மிகுந்த விசுவாசம் நம்பிக்கையும் இயேசுபிரான் மீது வைத்திருக்கிறார்கள். அவர்களாலே தான் ரட்சிப்பு உண்டு, அவர்களால் தான் மீட்பு உண்டு என்ற ஆழ்ந்த விசுவாசத்தில் இருக்கிறார்கள். ஆகவே தான் பார்க்கிறோம், யோவான் எழுதிய சுவிசேஷத்துல 6வது அத்தியாயத்துல 35வது வசனத்துல ஆண்டவர் இயேசு மிக அழகாக சொல்லுகிறார், நானே வாழ்வுதல் உணவாக இருக்கிறேன், என்னிடத்துல வருகிறவருக்கு பசியே இராது, என்னிடத்துல நம்பிக்கை கொள்ளுகிறவனுக்கு என்றுமே தாகம் இராது என்று சொல்லுகிறார். ஆகவே சீடர்களும் சீடத்திகளும் இயேசுவின் மீது நம்பிக்கை வைத்தவர்களாக அவர் பின்னாக சொல்லுகிறார்கள். அதே போல அதே யோவான் எழுதிய புஸ்தகத்துல 8வது அத்தியாயத்துல 12வது வசனத்துல நம் அருள்நாதர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நானே உலகின் ஒளியாக இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவர்கள் இருளே நடக்க மாட்டார், மாறாக ஒளியை கொண்டிருப்பார்கள் என்று சொல்லுகிறார். ஆகவே இந்த உலகத்தின் ஒளியாம் கிறிஸ்துவை நாங்கள் பின்பற்றி செல்லுகிறோம் என்று இருந்த சீடர்களுக்கும் சீடத்திகளுக்கும் இன்றைய வாசகத்தின் மூலமாக ஒரு சவாலை விடுகின்றார். அவர்கள் துயரத்திலே ஆழ்கொண்டவர்களாக, புலம்பக்கூடியவர்களாக, அங்கலாய்க்கக்கூடியவர்களாக மாறி போய்விடுகிறார்கள். இதே போல யோவான் எழுதிய அதே புஸ்தகத்துல 10வது அதிகாரத்துல 7வது வசனத்துல பார்க்கலாம், ஆடுகளுக்கு வாயில் நானே அப்படின்னு சொல்றார் ஆண்டவர். அதே அத்தியாயத்துல 10வது அதிகாரம் 11வது வசனத்துல ஆண்டவர் மிக தெளிவாக சொல்லுகிறார், நல்ல ஆயன் நான், ஆடுகளுக்காக உயிரை கொடுக்கவே நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றார். இதே பார்க்கவும் மீதி அப்படியே அடுத்தபடியாக பல பரிமாணங்கள். அடுத்த பரிமாணம் 11வது அத்தியாயத்தில் 25வது வசனத்துல, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னில் விசுவாசம் கொள்ளுகிறவன் நம்பிக்கை கொள்ளுகிறவன் இறப்பிலும் உயிர் வாழ்வான் என்று சொல்லுகிறார். அடுத்து 14 அதிகாரத்துல 6வது வசனத்துல, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன், என்னை என்று ஒருவனும் என் வழியை என்று ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான் என்று சொல்லுகிறார். கடைசியாக தன்னை சீடர்களுக்கு வெளிப்படுத்துகிற பொழுது யோவான் சுவிசேஷம் 15வது அத்தியாயத்தில் 5வது வசனத்துல, நானே திராட்சை செடி, நீங்கள் அதனுடைய கிளைகளாக இருக்கிறீர்கள், நான் உங்களோடும் நீங்கள் என்னோடும் இருந்தாலே அன்றி உங்களால் எந்த வகையிலும் எந்த காரியத்தையும் செய்ய இயலாது என்று சொல்லுகிறார். நீங்கள் மிகுந்த கனி தருகின்ற சீடர்களாக, என்னுடைய பிதாவுக்கு ஏற்ற பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்றால் என்னோடு இணைந்திருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அப்படி போதனைகளை கொடுத்த எம்பெருமான் இயேசு கிறிஸ்து இன்றைய நற்செய்தியிலே தன் சீடர்களை பார்த்து சொல்லுகிறார், நான் உங்களை விட்டு போக போகிறேன், நான் போனாலே ஒழிய தூய ஆவியானவர் உங்களிடத்துல வரார் அப்படின்னு சொன்ன உடனேயே அவர்கள் கலங்கி இருக்கிறார்கள், திகைத்து போயிருக்கிறார்கள். அப்படிதான் ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்க கலங்காதீங்க, என்னக்கு தொடர்ச்சியாக உங்களுக்குள் வாசம் செய்யும்படியாக இந்த பரிசுத்த ஆவியானவரை பிதாவினிடத்திலிருந்து நான் அனுப்பி வைக்க போகிறேன், அவர்தாமே வந்து உங்களுக்கு அனைத்தையும் கற்பிக்க போகிறார். அதிலும் குறிப்பா சொல்றாரு, ஒரு 3 காரியத்தை குறித்து இந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளாய் மிகுந்த தெளிவு உண்டு பண்ணுவார், உண்மையை கற்பிப்பார், நீங்க எப்படி என்னுடைய நான் விட்டு செல்கிற அந்த பணியை தொடர்ந்து ஆற்ற வேண்டும் என்பதை மிக தெளிவாக சொல்லிக் கொடுப்பார் அப்படின்னு சொல்றாரு. இந்த 3 காரியங்கள் என்ன? ஒன்று, இந்த உலகத்தார் கொண்டிருக்கின்ற பாவத்தை குறித்த கண்ணோக்கு தவறானது என்பதை பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு மிக தெளிவாக எடுத்து காட்டுவார். அதே போல நீதியை குறித்தவர்கள் வைத்திருக்கக்கூடிய அந்த ஒரு சிந்தனை தவறானது என்பதை குறித்தும் அவர்களோடு பேசுவார். இறுதியாக தீர்ப்பை குறித்து
இந்த சமுதாயத்தில் வைத்திருக்கக்கூடிய சிந்தனைகள் அனைத்தையும் தவிடுபடியாகும்படியாக உண்மையை எடுத்துக் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல திட்டரவாளனாக, ஒரு நல்ல போதகனை கொடுக்கக்கூடிய போதகராக இந்த ஆவியாளர் உங்களுக்குள்ளாய் அசைவாடுவார் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தியிலே வாக்குத்தத்தமாக கொடுக்கிறார். நாம் கிறிஸ்துவில பிரியமான சகோதர சகோதரிகளை, இன்று நம்மிடம் பல பாவத்தை குறித்து தவறான சிந்தனைகளை வைத்திருக்கிறோம். நீதியை குறித்து தவறான சிந்தனைகளை வைத்திருக்கிறோம். தீர்ப்பை குறித்து, தண்டனையை குறித்து, ஆக்கினியை குறித்து தவறான கண்ணோட்டத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். இயேசு இந்த உலகத்திலே வாழ்ந்த பொழுது இதை பற்றித்தான் போதித்துக் கொண்டிருந்தார். குறிப்பாக இயேசு வாழ்ந்த காலத்துல அவரோடு சேர்ந்து பழகிய சகோதர சகோதரிகள், இந்த இஸ்ராயேல் மக்கள் ஒரு தப்பிதமான கொள்கைகளை பின்பற்றி வந்தார். பாவம் அப்படின்னு சொல்லணும்னா அவளுக்கு மையமாக இருப்பது திருச்சட்டங்கள். சட்டத்தை மையப்படுத்தியே எல்லாத்தையும் அவர்கள் பார்த்து வந்தார்கள். பாவம்னா என்ன? சட்டத்தை மீறுகிறது பாவம். எவன் ஒருவன் சட்டத்தை மீறி செயல்படுகிறானோ அவன் பாவி என்பதுதான் அந்த யூத சமுதாயத்தில் அவர்கள் நினைத்து கொண்டிருந்த ஒரு சிந்தனை எண்ணோட்டங்களாக இருந்தது. அதே போல நீதினா என்ன? அந்த திருச்சட்டத்தை அப்படியே கடைபிடிப்பதுதான் நீதி என்றவர்கள் கருதினார்கள். தீர்ப்புனா என்ன? அந்த சட்டத்தை புறம்பாக செயல்படுகிறவன் நீதி இல்லாமல் அநீதிப்பட்டவனாய் போய்விடுகிறான் என்று சொல்லி அவனுக்கு தீர்ப்பு உண்டு, அவனுக்கு கடவுளுடைய கோப கனல் உண்டு, அவனுக்கு கடவுளுடைய ஆக்கரி உண்டு என்று சொல்லி நினைத்துக் கொண்டிருந்தார்கள். அந்த தருணத்தில் தான் எம்பெருமான் இயேசு அவர்களுக்கு ஒரு புதிய சிந்தனையை கொடுக்கிறார். இந்த சட்டத்தை மையப்படுத்தி வாழ்ந்த அந்த யூத சமுதாயத்துல அன்பை மையப்படுத்தி எல்லா காரியத்தையும் பார்க்க அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். பிதாவினுடைய பரிவிரக்கத்தை குறித்து அவர்களுக்கு போதிக்கின்றார். அதையே தன்னுடைய வாழ்க்கை முழுவதுமாய் மக்களுக்கு காட்டுவதை நம்மால் பார்க்க முடியும். அப்ப பார்க்கிறோம், எவன் ஒருவன் பிதாவினுடைய பரிவிரக்கத்தை புறம்பை தருகிறானோ அவன் பாவம் செய்கிறான் என்று கடவுள் போதிக்கின்றார். அதே போல எவன் ஒருவன் கடவுளுடைய அன்பை சுவைத்தவனாக, அவருடைய இரக்கத்தை உணர்ந்தவனாக இருந்தும் கூட அதே இரக்கத்தை, அதே மன்னிப்பு, அதே அன்பு, அதே பரிவிரக்கத்தை தன்னுடைய அயலானுக்கும் தன்னுடைய சகோதரனுக்கும் சகோதரிகளுக்கும் காட்டாமல் இருக்கிறவன் பாவம் செய்கிறான், அநீதியான செயல்களுக்குள்ளாய் போகிறான். இந்த அநீதியான செயல்கள் நிமித்தமாகவே தீர்ப்பு வரும் என்று சொல்லுகிறார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, இந்த பாவத்தை குறித்து நாமும் கூட சட்டத்தின் நிமித்தமாக சட்டத்தை மையப்படுத்திய ஒரு சிந்தனைகள் உள்ளவர்களாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கிறிஸ்துவ மார்க்கத்தில் இருக்கக்கூடிய நாம் அப்படிப்பட்டவர்களாய் வாழ திருச்சபை நமக்கு கற்பிக்கவில்லை, இந்த திருச்சட்டங்கள் நமக்கு கற்பிக்கவில்லை. இன்னைக்கு நினைக்கிறோம், பாவம் பெருகி விட்டதுனால கொரோனா வந்துருச்சு, கடவுளுடைய கோபம் நம்ம மேல மூண்டு எழுந்ததுனால இந்த கொரோனா வந்துருச்சு, கடவுள் இந்த உலகத்தை அழிக்க போகிறார் அப்படின்னு சொல்லி பல விதமான சிந்தனைகள், ஏன் சில நேரங்கள்ல மற்ற இடங்களிலிருந்து பலவிதமான தப்பிதமான போதனைகளும் வருகிறது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஒரு சத்தியத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். கடவுள் இந்த உலகத்தை அன்பு செய்கிறார். அவர் ஒருபோதும் இந்த உலகத்தை அழிக்க வேண்டும் என்று திருவுள்ளம் பற்றுவதே கிடையாது. இந்த உலகத்தை அழிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அவர் நினைச்சிருந்தாருன்னா என்றோ அழித்திருக்கலாம். எப்போ ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்தார்களோ, எப்போ ஆண்டவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாமல் போனார்களோ அப்பொழுதே அவர் இந்த உலகத்தை அழித்திருக்க கூடும். ஆனால் அவர் அழிக்கவில்லை. காரணம், இந்த உலகத்தை அவர் அலாதி பிரியம் கொடுத்து படைத்திருக்கிறார். ஆகவேதான் மிக தெளிவாக ஆதியாகம புஸ்தகத்துல முதல் அத்தியாயத்துல கடைசி வசனம் 31வது வசனத்துல பார்க்கலாம். அங்கே சொல்லப்படுகிறது, கடவுள் தாம் உருவாக்கிய உண்டாக்கிய அனைத்தையும் நோக்கினார், அவை அனைத்தும் மிகவும் நன்றாக இருந்தது, அவை அனைத்தையும் நல்லது என்று கண்டார். மாலையும் காலையும் நிறைவுற்று 6ஆம் நாள் முடிந்தது என்று அந்த வசனம் நிறைவேறுகிறது. பாருங்க, இந்த உலகத்துல படைத்த எல்லா காரியத்தையும் அவர் நன்மைத்தனமாக பார்க்கிறார். இல்ல அப்படின்னா அதே புஸ்தகத்துல ஆதி ஆகமத்துல 6வது அத்தியாயத்துல நம்ம பார்க்கலாம், மனிதர்களுடைய தீ செயல்கள் எல்லாம் அங்கு பட்டியலிட்டு காட்டப்படுகிறது. அவர்கள் எல்லாம் காண்பவர்களாக இருக்கிறார்கள், வேசித்தனம் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். கடவுள் மனிதர்களை இந்த உலகத்துல படைத்ததற்காக மனம் நொந்து கவலைப்படுகின்றார், துயரப்படுகின்றார், துக்கப்படுகின்றார். இருந்தாலும் இந்த உலகத்தை அழிக்க வேண்டும் என்று அவர் திருவுள்ளம் பற்றவில்லை. ஆகவே தான் அந்த கூட்டத்திலிருந்தும் கூட நோவாவை பிரித்தெடுத்து, அவருடைய குடும்பத்தை பிரித்தெடுத்து ஒரு பெட்டகத்தை செய்ய சொல்லி அந்த பேழையிற்குள்ளாக அவர்களை வைத்து இந்த உலகத்தை அப்படியாக காப்பாற்றுகின்றார். இதே போல திருப்பி ஆதியாகம புஸ்தகத்திலே பாருங்க, 11வது அத்தியாயத்துல அங்கு பாபிலே கோபுரத்தை கட்ட வேண்டும் என்று மக்கள் எல்லாம் செருப்புடையவர்களாக வாழ்கிறார்கள். எப்படியாவது கோபுரத்தை வானந்தம் நாங்கள் உயர்த்தி கட்டி எங்களுடைய பெருமை அந்த உலகத்துல சாம்ராஜ்யம்
ராஜ்யத்தை இந்த உலகத்துல நிலைநாட்ட வேண்டும் என்று கங்கணம் கட்டி துறைகிறார்கள். அப்பொழுது கூட கடவுள் அவர்களை அழித்திருக்கலாம், இந்த உலகத்தை தவிடுபடியாக மாற்றிருக்கலாம். கடவுள் அப்படியாய் செய்யவில்லை. காரணம், இந்த உலகத்தின் மீதாக கடவுள் அன்பு செய்கிறார், அன்பு கொண்டிருக்கிறார். ஆகவே என்ன செய்கிறாரு, அவர்களை பல தேசங்களுக்கு புரிந்து செல்லும்படியாக, பல மொழி பேசக்கூடியவர்களாக அங்கு ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி அவர்கள் சிறந்து போய் வாழும்படியாக அவர்களை அனுப்பிவிடுகின்றார். அதே போல அதே புஸ்தகம் ஆதியாகமத்துல 19வது அதிகாரத்துல பார்க்கிறோம். சோதோம் கொமோரா பெரும் நகரங்கள் பலவிதமான தீய செயல்கள்னால, அக்கிரமத்தினால அழிந்து கொண்டிருக்கிற நேரத்திலும் கூட கடவுள் இந்த உலகத்தை அழிக்கவில்லை. மாறாக லோத்துவையும் அவருடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய அந்த 2 புதல்வியர்களையும் தனியாக பிரித்தெடுத்து அவர்கள் மூலமாக மீண்டுமாக இந்த உலகத்தை கட்டி எழுப்புகிறதை நாம் பார்க்கிறோம். இப்படியே நாம் வேதத்துல அநேக காரியங்களை, எடுத்துக்காட்டுகளை சொல்லிக் கொண்டே போகலாம். இன்னும் அடுத்த புஸ்தகத்துக்குள்ள கடந்து போகலாம். விடுதலை பயணத்துல 32வது அதிகாரத்துல இஸ்ராயல் மக்களை தன்னுடைய சிறகினாலே கடவுள் சுமந்து கொண்டு வந்ததாக சொல்கின்றார். கட்டாந்தரைகளை செங்கடலை 2ஆக பிரித்தவர்களை நடவித்து அந்த எகிப்து தேசத்திலிருந்து அழைத்துக் கொண்டு வந்தார். விண்ணுலகிலே தேவதூதர்கள் உண்ணுகின்ற உணவாகிய மன்னாவை அவர்களுக்கு கொடுத்தார், காடைகளை அவர்களுக்கு கொடுத்தார். அந்த பாலைவனத்துல அந்த மணல் அவர்கள் நடந்து போகும் பொழுது அவர்கள் கால்கள் எல்லாம் கொப்பிடித்து போகக்கூடாது என்பதற்காக அவர் பகல் நேரத்துல மேக ஸ்தம்பமாக, மேக தூணாக அவர்களுக்கு நிழல் தரும்படியாக அவர்களோடு கூட முன் சென்றார் என்று வேதம் சொல்லுகிறது. இரவு நேரத்துல அவங்க இடறி விழக்கூடாது, கண் தெரியாம அப்படின்னு சொல்லிட்டு அவர்களுக்கு அவர் அக்னி ஸ்தம்பமாக, ஒளியாக, அக்னி சுவாரியாக இருந்து வழி நடத்துகிறதை நாம் விடுதலை பயணத்தில் பார்க்கிறோம். இப்படியாய் தன்னை பராமரித்து காக்கின்ற தெய்வத்தை விட்டு வேசித்தனம் செய்கிற மக்களை, விக்கிர ஆராதனைக்குள்ளாய் நுழைகிற மக்களை கூட கடவுள் அழிக்காமல், இந்த உலகத்தை அழிக்காமல் அவர் மீண்டுமாக பராமரிக்கும்படியாக பல வகைகளில் பேசுகிறார். அதைத்தான் 32வது அத்தியாயத்தில் விடுதலை பயணத்தில் பார்க்கலாம். அவர்கள் கடவுளை தூசித்து, கடவுளை உதாசீனப்படுத்தி விட்டு, அவர் அன்பை புறக்கணித்து விட்டு அவர்கள் ஒரு பொற்கன்றை செய்து அவர்கள் அதை பார்த்து அதற்கு தண்டனிட்டு வணங்குகிறார்கள். ஆனாலும் கடவுள் அவர்கள் மீது பரிவிரக்கம் கொண்டவராக அவர்களை காப்பாற்றுகிறார். இதைதான் கிறிஸ்துவின் பிரியமான சகோதர சகோதரிகளை புதிய ஏற்பாட்டில எபிரேயருக்கு எழுதப்பட்ட நிருபத்துல 11வது அதிகாரம் 1வது வசனத்துல பார்க்கலாம். பல முறை பல வகைகள்ல முற்காலத்துல நாம் மூதாதையரோடு பேசிய கடவுள் இவ்விறுதி காலத்துல தம் மகனின் மூலமாக நம்மிடம் பேசிவிட்டார் அப்படின்னு சொல்லப்படுகிறார். இன்னைக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக திருச்சபையில நம்மோடு ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார், சம்பாஷித்துக் கொண்டிருக்கிறார், பலவிதமான போதனைகளை கொடுத்து கொண்டிருக்கிறார். இந்த போதனைகளுக்குள்ளாக நாம் வர வேண்டும். தேவையற்ற தப்பிதம் உள்ள கொள்கைகளையும் போதனைகளையும் நம்ம மனதுக்குள்ள போடாம ஆண்டவர் வேதத்தின் வெளிச்சத்துல, வேதத்தின் சத்தியத்தின் மூலமாக நமக்கு என்ன காரியத்தை கொடுக்கிறார் என்பதை ஆய்ந்து அறிந்து தெளிந்து புரிந்து நம்முடைய வாழ்க்கை பயணத்தை நாம் நடத்தி செல்ல வேண்டும். ஜபத்தின் வழியாக, வேதத்தை வாசிப்பதன் மூலமாக இந்த சத்தியங்களை நாம் அறிந்து கொள்ள முடியும். அப்பதான் சொல்ல முடியும், கிறிஸ்துவ பிரியமானவர்களை மிக தெளிவாக பார்க்கிறோம். இந்த உலகத்தை அவர் அழிப்பதற்கு ஒருபோதும் நாட்டம் கொள்ளல. இன்னும் ரத்தின சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா, யோவான் சுவிசேஷம் 3வது அத்தியாயத்துல 16வது வசனம் மற்றும் 17வது வசனத்துல பார்க்கலாம். தம் மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலைவாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனையே அழிக்கும் அளவுக்கு கடவுள் உலகத்தின் மீது அன்பு கூர்ந்தார். எதற்காக தன் மகனை இந்த உலகத்துக்கு அனுப்பினார்? இந்த உலகத்தை அழிப்பதற்காக அல்ல, தவிடுபடியாக மாற்றுவதற்காக அல்ல, மாறாக தம் மகனின் மூலமாக மீட்பை கொண்டு வருவதற்காக என்று வேதம் அங்கு சொல்லுகிறது. அப்ப இனி எந்த ஒரு இயற்கை சீற்றங்கள் நடந்தாலும், பேரிடர்கள் சம்பவித்தாலும் கூட உங்கள் வாயிலிருந்து உண்மையாக கிறிஸ்துவை பின்பற்றக்கூடிய அவருடைய சீடத்திகளாக வாழ்கின்ற நம்முடைய வாயிலிருந்து இது கடவுளுடைய அக்னி, பாவத்தின் நிமித்தமாக கடவுள் நம்மை தண்டிக்கிறார் என்ற வார்த்தைகளை நாம் சொல்லாமல் தெய்வ நிந்தனை உடையவர்களாய் மாறாதவர்களாய் வாழ இது ஒரு எச்சரிக்கையாக நாம் எடுத்துக் கொள்வோம். கிறிஸ்துவின் பிரியமான சகோதர சகோதரிகளை, அப்ப எது கடவுளுடைய தீர்ப்பாக நமக்கு வரும்? எது நம்ம இந்த உலகத்தில் செய்யக்கூடிய அநீதியாக வரும்? சிந்தித்து பார்த்தால் ஆண்டவர் சொல்றார், உன் அயலானையும் உன் அன்பு சகோதரனையும் சகோதரியும் கடவுளிடத்திலிருந்து நீ பெறக்கூடிய அன்பை காட்டாமல் உதாசீனப்படுத்துகிறாயே, அநீதியான செயல்களில் ஈடுபடுகிறாயே, அதுவே உன்னை பாவத்துக்கு கொண்டு சொல்லுகிறது. ஆண்டவருடைய அன்பை மட்டும் உன்னை தூர கொண்டு போகிறது. ஆகவே அதிலே கருத்தாய் இருந்து தெளிந்த புத்தி உள்ளவனாக உன் சகோதர சகோதரியை அன்பு செய். ஆண்டவர் கடைசி நேரத்தில் வருவது உறுதி. அவருடைய 2ஆம் வருகை உறுதி. நிச்சயம் வருவார், நம்ம எல்லாம் பரலோகத்திற்கு கொண்டு போவார். அதுல எந்த விதமான ஒரு
கலக்கமோ அல்லது ஒரு இடர்பாடு நமக்கு இல்லை. ஏன் அப்படின்னா வேதம் சொல்லுகிறார். ஆனால் வருகிற நேரத்தில் இந்த உலகத்தை அழிக்க போகிறாரா என்றால் அது மிகப்பெரிய கேள்விக்குறி. மத்திய எழுதிய சுவிசேஷத்துல 25வது அத்தியாயத்துல 31 - 46 வசனங்களை எடுத்து வாசித்து பாருங்கள். அந்த இறுதி நாட்கள் தீர்ப்பின் பொழுது கடவுள் என்ன செய்ய போகிறார் என்பதை மிக தெளிவாக மத்திய சுவிசேஷகர் சொல்லுகின்றார். அந்த இடத்துல ஆண்டவர் பலவிதமான வானதூதர்கள் புடைசூழ இந்த உலகத்திற்குள்ளாய் மீண்டும் தன்னுடைய 2ஆம் வருகையின் பொழுது வருவார். என்ன செய்ய போவார்? இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மக்களை 2ஆக பிரிக்க போகிறார். செம்மறி ஆடுகளையும் வெள்ளாடுகளையும் எப்படி பிரிப்பார்கள் அப்படி பிரித்து வடப்பக்கத்தில் செம்மறி ஆடுகளையும் இடப்பக்கத்தில் வெள்ளாடுகளையும் வைத்து அவர் சொல்லுவார். மிக தெளிவாக இந்த வசனம் 40, 45 ஆகிய வசனங்களை எடுத்து வாசித்துப்பார். இச்சின்ன சிறியோருக்கு செய்ததையெல்லாம் நீங்கள் எனக்கே செய்தீர்கள் என்று சொல்லி அந்த வலது பக்கத்தில் இருக்கக்கூடிய செம்மறி ஆடுகளாகிய மந்தையை அவர் தன்னுடைய பரலோக ராஜ்யத்துக்கு பிதா அவளுக்காக தயாரித்து வைத்திருக்கக்கூடிய அந்த இடத்திற்கு கொண்டு போவார் என்று அந்த வேதம் சொல்லுகிறார். அப்ப நம்ம என்ன செய்யணும்? நம்முடைய சகோதர சகோதரிகளுக்கு நம்மால் முடிந்த காரியத்தை செய்து அவரை அன்பு செய்ய வேண்டும். நான் பசியாக இருந்தேன், என்னுடைய பசியை ஆற்றினீர்களா? நான் தாகத்தோடு தவித்துக் கொண்டிருந்தேனே, எனக்கு தண்ணீர் கொடுத்து என்னுடைய தாகத்தை தணித்தீர்களா? நான் ஆடையின்றி இருந்தேன், எனக்கு ஆடை உடுவித்தீர்களா? நான் ஒரு அந்நியனாக இருந்தேனே, இதே திருக்கடலை ஓடி வந்து கொண்டிருந்தேனே, அலைந்து திரிந்து கொண்டிருந்தேனே, என்னை இன்பத்தோடு வரவேற்றிருக்கிறார். நான் நோயுற்று இருந்தேனே, சிறையில் இருந்தேனே, என்னை வந்து கவனித்துக் கொண்டீர்களா? என்னோடு அன்பாக சில வார்த்தைகளை பேசுவீர்களா என்றுதான் கேட்பார். அதைத்தான் நம்முடைய இறுதி நாட்களில் ஆண்டவர் கேட்கக்கூடிய ஒரு காரியமா இருக்கும் வேதம் சொல்றார். இன்னைக்கு இந்த கொரோனாவனால உங்களையும் நீங்கள் சுய ஆய்வு செய்து பாருங்க. இன்னைக்கு நிறைய பேருக்கு கஷ்டம். இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமா நம்ம போஸ்ட் பேண்டமிக் பீரியடுக்குள்ள வந்தாலும் கூட, சகஜ வாழ்க்கைக்கு திரும்பி கொண்டிருந்தாலும் கூட, எத்தனையோ பேர் ஒருவேளை சாப்பாட்டுக்கு வழி இல்லாதவர்களாக கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார். ஆனா இன்னைக்கு ஒரு சிலருக்கு இதை கேட்டுக்கொண்டிருக்கிறவருடைய குடும்பத்துல ஒரு சில காரியங்கள் இருக்கும். இன்னும் பல மாதங்களுக்கு வேலை செய்யாமலே, உழைப்பே இல்லாமல் கூட அவர் உண்பதற்கு வேண்டிய எல்லா செல்வங்களும் இருக்கும். ஆனாலும் உங்களுடைய அடுத்த வீடு வரக்கூடிய சகோதர சகோதரிகளோடு பகிர்ந்து கொண்டக்கூடிய மனப்பான்மையும் இருக்குதா? சிந்திச்சு பாருங்க. இன்னும் எத்தனை நாளைக்கு இந்த கொரோனா இருக்குமோ, இன்னும் எத்தனை மாதங்கள் இது இருக்குமோ, நம்ம பிள்ளைகளுக்கு வேணும், என் மனைவிக்கு வேணும், என் கணவனுக்கு வேணும் என்று சொல்லி உங்களுக்குள்ளாகவே சேர்த்து வைக்கக்கூடிய ஒரு குறுநில மனப்பக்குவம் உடையவர்களாக, மனப்பாங்குடையவர்களாக சுயநல சிந்தனைகளை வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? அல்ல இந்த நேரத்திலும் கூட எனக்கு கஷ்டம் வந்தாலும் பரவாயில்ல, இன்னைக்கு எனக்கு சாப்பிடுறதுக்கு கடவுள் எனக்கு படி இழந்திருக்கிறார், அவர் போஜனம் பண்ணி கொடுத்திருக்கிறாரு, அதனால என் பக்கத்துல வீட்டு இருக்கிறவர்களோடு என்னிட இருக்கிற சில காரியங்களை பகிர்ந்து கொள்கிறேன் என்று சொல்லி நீங்கள் பகிர்ந்து இருக்கிறீர்களா? சிந்தித்து பாருங்கள். இந்தபடியான நேரங்களில் இந்தபடியான காரியத்தின் நிமித்தமாகத்தான் நாம் கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையை உண்மையாக இந்த சமுதாயத்தில் வாழுகிறோமா, வாழ்க்கை வாழாமல் இருக்கிறோமா என்று சொல்லி மற்ற மக்கள் பார்ப்பார்கள். என்று வாயினாலே போதித்து இன்னைக்கு நற்செய்தியை பறைசாற்றி கிறிஸ்துவத்துக்குள்ளாக மக்களை கொண்டு வர வேண்டும் என்று கிறிஸ்து ஒருபோதும் விரும்புவதாக நான் நினைக்கவில்லை. நம்முடைய வாழ்க்கையின் நிமித்தமாக, நாம் பிறருக்கு செய்யக்கூடிய நற்செயல்களின் நிமித்தமாக அதை பார்த்து இந்த கிறிஸ்துவத்துக்குள்ளாக நான் வருகிறேன், இந்த கிறிஸ்துவை என் ரட்சகராக ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லி உண்மையாகவே கிறிஸ்துவத்துக்குள்ள வருகிறவர்கள் நித்தியத்திற்கும் அவருக்கு பிரமாணிக்குமா இருப்பார்கள். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா? இன்னைக்கு சிந்தித்து பாருங்கள். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த போஸ்ட் பேண்டமிக் பீரியட்ல இனி உங்களுக்காய் வாழார்கள். எத்தனையோ நாட்களை கடவுள் அவரோடு தனிமையில் இருந்து செவிப்பதற்காக நமக்கு கொடுத்திருக்கிறார். பலவிதமான தீர்க்கமான முடிவுகளை எடுத்திருப்பீர்கள். அந்த முடிவுக்குள்ளாய் கடந்து போங்க. பழைய குருடி கதவு திரடி அப்படின்ற அதே பழமொழிக்கு ஏற்ப மீண்டுமா அதே பாவப்பட்ட வாழ்க்கைக்குள்ளாக, அதே சுயநலம் நிறைந்த வாழ்க்கைக்குள்ளாக தள்ளப்பட்டவர்களாக, மூழ்கியவர்களாக வாழ வேண்டும். இனி ஒரு புதிய வாழ்க்கைக்குள்ளாக அடியெடுத்து வைப்போம். ஒரு புதிய வாழ்க்கைக்குள்ளாய் சென்று எல்லாத்தையும் புதிதாக நாம் பார்க்க ஒரு புதிய பார்வை வைத்தவர்களாக, கடவுளுடைய அன்பை மையப்படுத்தியவர்களாக, கடவுளுடைய பரிவிரக்கத்தை மையப்படுத்தியவர்களாக வாழ முற்படுவோம். இதைத்தான் பவுல் எழுதிய அந்த 2 கொரிந்தியருக்கு எழுதிய நிருபத்துல 5வது அத்தியாயத்துல 15ஆம் வசனத்திலே சொல்லுகிறார். இயேசு இறந்து உயிர் தெழுந்திருக்கிறார். இந்த இறந்த இயேசு நமக்காக இருந்திருக்கிறார். ஆகவே நாம் இனி அவருக்காக வாழ்வோம். அப்ப இறந்த இயேசுவுக்காக, நமக்காக பாடுபட்டு உயிர்த்தெழுந்த அந்த இயேசுவுக்காக நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து நாம் வாழ்வோமா? சிந்தித்து பார்ப்போம். அப்படிப்பட்ட ஒரு வாழ்வே உத்தமமான வாழ்வும், கடவுளுக்கு பிரியமான வாழ்வுமா இருக்கும். கடவுள் நம்மை இந்த பாதையில வழிநடத்தி செல்வதற்கு வேண்டிய எல்லா கிருபையும் காருண்யத்தையும் கொடுத்து நம்மை பரிபூர்ணமாக ஆசீர்வதிக்கட்டும். தொடர்ந்து இந்த திருவழியிலே நாம் இதற்காக மன்றாடுவோம்.